ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. நான் 2023 சொல்லிட்டு வரேன். உலகம் அழிவு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுல ஒண்ணு கூட இதுல இருக்கலாம். கண்டிப்பா கொத்தா செத்துத்தான் இருக்கிறாங்க, கும்பலா செத்துத்தான் இருக்காங்க. போர் தொடுக்கிறாங்க, புரியுதுங்களா? நீரால பிரச்சனை வருது, பூகம்பத்தால பிரச்சனை வருது, நெருப்பால பிரச்சனை வருது, காட்டு தீங்க அங்க பத்திட்டு எரியுது, எரிமலைகள் வெடிக்குது. ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க இது மாதிரியான சம்பவங்கள் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும். நடக்க போறதா அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. கொஞ்சமா உலகத்துக்கு அழிவு இருக்கு. இந்த மாதிரியான அகால மரணங்கள்ல ஆத்மாக்களுடைய நிலை என்னவா இருக்கு? ஐயோ, நம்ம வாழ்றதை விட்டு நம்ம போறோமே, அந்த ஒரு நொடி தான். அதுக்கப்புறம் நம்ம உயிர் போயிடும். அந்த பிளைட் விமானி வந்துட்டு பேசினாரு, ஐயோ நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த நிமிடம் எல்லாமே கடவுளை தான் வேண்டியிருப்பாங்க. 1000 அரிசியில ஒரு துண்டு தான் ஆத்மா. அந்த ஆத்மா பூமியில வாழும். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலுமே நிறைவேறாத இடத்துல நம்மளுடைய ஆத்மா அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப மரணிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. அந்த 1 கோடி ரூபாய் வந்து அவங்க உயிர் வந்துருமா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வரப்போதா? தாய் இழந்த பிள்ளைங்க இருக்கலாம், பிள்ளைங்களை இழந்த தாய் தகப்ப இருக்கலாம். அதுவும் ஒரு குடும்பமே இழந்த சோகம்லாம் இருக்கு. குடும்பம், நாங்க லண்டன் போற டாக்டர் அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா? மன வேதனை, மன வலியோட தான் நான் இதை சொல்றேன். இதுக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ. வணக்கம். இன்று நம்முடன் ரஜினி அம்மாள் அவர்கள் நம்முடன். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அம்மா, இப்போ நம்மலாம் பார்த்தோம் நம்ம நாடே வந்து ஒரு உருக்குலைஞ்சு போற மாதிரி, ஒரு நாடே சோகத்துல ஆழ்த்துற மாதிரி அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பார்த்தோம். இந்த விமான விபத்து, ஒரு 240 பேர் தங்களுடைய கனவுகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போறப்ப அதுல ஒருத்தர் தான் உயிர் பிழைக்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து பெரிய ரணமா இருக்கு. முதல்ல இந்த மாதிரியான அகால மரணங்கள், இந்த மாதிரி பெரும் விபத்துகள்லாம் ஏன் நிகழும்? அது வந்துட்டு பெரும் விபத்துகள் ஏன் நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 241 பேருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விபத்துக்கள்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னா, ஒன்று வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க அசாதாரணமாக ஃப்ளைட் ஓட்டியோ மற்றவங்களோ இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கவங்க அவங்களுக்கு அதை பற்றி தான் தெரியும், நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் 2023 சொல்லிட்டு வரேன். உலகம் அழிவு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடக்காமலாம் இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று கூட இதில் இருக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி சாகும்போது நம்மளுக்கு கிணத்த இதயமாக இருக்குது. இதுதான் உண்மை. அது விதியா இல்லை மனுஷன் செஞ்ச சதியான்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி கொத்தான மரணங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்டிலையும் அங்கொன்று இங்கொன்றுமா நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க இது மாதிரியான சம்பவங்கள் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா ஜோதிடர்கள் வள்ளுவர்கள்லாம் சொல்றது உண்மைதான். புரியுதுங்களா? சொல்லாமல் இல்லை. நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் சில பேர் சொல்றாங்க சில பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக கொத்தா செத்துத்தான் இருக்கிறாங்க, கும்பலாக செத்துத்தான் இருக்காங்க. போர் தொடுக்கிறாங்க, புரியுதுங்களா? நீரால் பிரச்சனை வருது, பூகம்பத்தால் பிரச்சனை வருது, நெருப்பால் பிரச்சனை வருது, காட்டு தீங்க அங்கே பற்றிட்டு எரியுது, எரிமலைகள் வெடிக்குது, புரியுதுங்களா? பனிமலை உருவுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு அறிகுறி தான். அது முன்கூட்டியே நம்ம வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கினா தான் நல்லது. ஏதோ எங்கேயோ நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாழக்கூடாது, இருக்கக்கூடாது. வரப்போகிற பிரச்சனை அடுத்தது நம்மளுக்காக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இந்த சித்திரையில் வந்துட்டு மழை பெய்யும். சித்திரையில் மழை பெஞ்சால் செல்வ மழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா, தொடர்ந்து மழை பெய்யுது. கேட்டால் பருவமழை முன்ன வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்டாவாக எல்லாம் மாறி வருது. வெயில் காலத்தில் மழை காலம் வருது, மழை காலத்தில் வெயில் காலம் வருது. அந்த மாதிரி எல்லாமே சுழற்சியாக மாறுது. என்ன நடக்க போதோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆமாம், இப்போ இந்த மாதிரியான அகால மரணங்கள், இந்த உலக பேரழிவு இதெல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தீர்க்க தரிசிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ பாபா வாங்கா அப்படிங்கிற ஒரு தங்க வந்து முன்கூட்டியே வந்து கணிச்சு இந்த மாதிரி இந்த ஜூன்ல இருந்து நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த தீர்க்க தரிசனம்னா என்னம்மா? என்ன ஆக்சுவலா அது அவங்க எப்படி கணிக்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சித்தர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே, புரியுதுங்களா? சித்தர்கள் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க கணிச்சவங்க தான் சித்தர்கள், புரியுதுங்களா? அதுல ஒரு பாகம் பிரிஞ்சதான் தீர்க்க தரிசனம், புரியுதுங்களா? பின்னாடி என்ன நடக்க போகுது முன்ன கணிக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஜாதகம் போறோம், ஜோசியம் பார்க்குறோம், நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, இந்த நேரத்தில் இப்படி இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். அதை மாதிரி தான் அடுத்தது என்ன நடக்க போகுது. அவங்க தெய்வத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் தன்னை மறந்து எல்லா இதுலேயுமே கட்டுப்பட்டு தெய்வத்துக்காக வாழ்கிறவங்க, தன் சிந்தனை இல்லாமல் தெய்வத்தோடைய சிந்தனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு அது தீர்க்க தரிசனம் தெரியப்படும் போது அது மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணித்தான் இருக்கிறாங்க, சொல்கிறவங்க சொல்லித்தான் இருக்காங்க, கேட்குறவங்க கேட்டுத்தான் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நடக்க போகிறத அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு அழிவு இருக்குது, இல்லாமல் இல்லை, மூளைக்கு நடக்க இருக்கதான் இருக்குது. இப்போ இந்த தீர்க்க தரிசனம்ங்கிறப்ப நம்ம ஊர்ல இப்ப நீங்க குறி சொல்றீங்க, ஆமாம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா? இப்ப குறி அப்படிங்கிறது வந்து நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு மனசுல வரக்கூடிய விஷயங்களா, இல்ல தீர்க்க தரிசனமுக்கும் என்ன? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது வந்துட்டு அவங்க தினம் நிதானமா கடவுள்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சுக்கணும் அவங்க, புரியுதுங்களா? தீர்க்க தரிசனம் சித்தர்கள்லாம் வந்துட்டு அன்னைக்கு தவ வலிமையில வந்து பெற்றாங்க அந்த வாரம். இப்போ வந்துட்டு அதில் 100க்கு 50% தான் இவங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும், மிச்ச % கண்டுபிடிக்கும். அது உதாரணமாக எந்த இடத்துல தாக்க போகுது, எந்த அழிவு தாக்க போகுது, நீயா இருந்தாலும் சரி கணிக்க முடியாது, நானாக இருந்தாலும் கணிக்க முடியாது. அதை நிர்ணயிக்கிறது கடவுள் மட்டும்தான், நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த நிர்ணயிக்கும் போது தான் அந்த 50% அவங்களுக்கு தெரியும் போது தான் அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல காட்டு தீ பரவி எவ்வளோ ஜீவராசிகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போர் நடந்துச்சு, கண்ணுக்கு தெரியாதவங்க எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, புரியுதுங்களா? இப்போ சமீபத்தில் கண்டனர் மூழ்கிச்சு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா நடந்துட்டு தான் இருக்குது. நீராலையும் நடந்துட்டு இருக்குது, நெருப்பாலையும் நடந்துட்டு இருக்குது. ஃப்ளைட்டு தூக்கி 5 நிமிஷத்தில் எப்படி விழுந்து அந்த நெருப்பு இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கனவுகள், 1000 காலத்தோட அதை நோக்கி அதில் குழந்தைங்களும் இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, பெரியவங்களும் இருந்தாங்க. அதுதான் விதி. அந்த 241 பேர் இறந்தவங்க அதில் ஒருத்த மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? அதுதான் நம்மளுக்கு காலன் எழுதின விதி. அவருக்கு அது மறுஜென்மம் தான், அது மறுஜென்மம் தான், புரியுதுங்களா? அவரை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை நம்ம போய் கடவுள்னு கும்பிட முடியுமா? இல்லை, அவனுக்கு எழுதின விதி. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பேட்டி கொடுத்துருக்கு, நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பொண்ணு அங்கே அந்த பொண்ணு போயிருந்தாலும் அந்த பொண்ணுடைய மரணிப்பும் யாராலும் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி நடக்கிறத சொன்னாலும் இப்போதைக்கு இருக்க கலியுகத்தில் வந்து கிண்டல் கேலி தான், புரியுதுங்களா? வயநாட்டில் நிலச்சரிவு நடந்துச்சு, எவ்வளோ பூகம்பம் நடந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே இறந்துட்டு தான் இருக்காங்க. இந்த அகால மரணங்கள் இருக்குல்லம்மா, இப்போ வந்து அகமதாபாத்ல இருந்து அந்த ஃப்ளைட் வந்து கிளம்புது, லண்டன்ல அவங்க போய் சேர்ந்துருக்கணும், அங்க அவங்களுக்கான தொழில், அவங்களுக்கான வாழ்க்கை எல்லாமே இருந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பயணம் தடைப்பட்டு அகால மரணம் ஆகுறாங்க இல்லையா, அந்த மரணத்துக்கு பின்ன ஒரு அவங்களுடைய அந்த ஆன்மாவுடைய நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்போ அந்த மாதிரியான அகால மரணங்கள்ல ஆத்மாக்களுடைய நிலை என்னவா இருக்கு? ஆத்மாக்களுடைய நிலைமை என்னன்னா, அந்த மரணம் வரும்போது ஐயோ நம்ம வாழ்றதை விட்டு நம்ம போறோமே, அந்த ஒரு நொடி தான், அதுக்கப்புறம் நம்ம உயிர் போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஒரு நொடி தான். இப்போ அந்த ஃப்ளைட்டு விமானி வந்துட்டு பேசினாரு, ஐயோ நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நிமிடம் எல்லாமே கடவுளை தான் வேண்டியிருப்பாங்க, காப்பாத்துங்கன்னு, புரியுதுங்களா? அந்த நேரத்தில் எந்த கடவுளும் நம்மளை காப்பாற்றலை. அப்புறம் நம்மளுடைய ஆத்மா பிரியும் போது நம்ம எல்லாத்தையுமே விட்டு இழந்துட்டோமே, நம்ம எதிர்பார்த்ததும் அங்கே கிடைக்கல, எதிர்பார்த்து போகிறதும் கிடைக்கல, நம்ம எதிர்பார்க்காதது நம்மளுக்கு நடக்குது. அதுதான் விதி, அதுதான், புரியுதுங்களா? இறந்த பிறகு ஆத்மான்னு சொல்கிறது ஏக்கங்கள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆத்மான்னு சொல்கிறது வந்து 1000 அரிசியில் ஒரு துண்டு தான் ஆத்மா. அந்த ஆத்மா பூமியில் வாழும். அவங்கள போய் நம்ம என்ன சொல்றது, என்ன சொல்ல முடியும்? ஆனா ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை, நிறைவேறாத கனவுகள். யாரா இருந்தாலும் நிறைவேறாத, நீயா இருந்தாலும் நானா இருந்தாலுமே நிறைவேறாத இருந்தால் நம்மளுடைய ஆத்மா அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், நம்மளுடைய ஆத்மா வேதனைப்படுத்தா இருக்கும், நம்மளுடைய பிரார்த்தனை கடவுளுடைய காதுக்கு கேட்கும். இதுதான் உண்மை. ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி நடந்தது ரொம்ப மனசு வருத்தத்துக்குரியது, மன வேதனை, மன வலியோடு தான் நான் இதை சொல்கிறேன். இதை நானே பேசணும் தான் இருந்தேன் நான், இந்த ஃப்ளைட் சம்பவம். ஆனால் இதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. நான் நியூஸே தான் வச்சு பார்த்துருந்தேன்,
அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ, மேபி நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். ஆனால் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கலாச்சாரத்தை, நம்ம நாகரிகத்தை, நம்ம குலதெய்வத்தை, மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறத, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை தன்மையை, மற்றவங்களை ஏமாத்துறது எல்லாமே நம்ம எப்போ கொண்டு வரோமோ அப்போத்துலேருந்தே அது உலகம் அழிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ முன்னுக்கு போகிறோமோ அதே மாதிரி உலகமும் அழிவுக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சாஸ்திரங்கள்லாம் அந்த களி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கலிகாலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது கலியுக காலம்தான். கலியுக காலம்தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் கலியுக காலத்தில் வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, அதர்மம் தலை தூக்கும் போது தர்மம் தலை நீக்கி நிற்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தர்மம் தலை நிற்கிற மாதிரி தெரியல, அதர்மம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் நியூஸ் திறந்தாலே அது பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, குழந்தைய விட்டு வைக்க மாட்டேறாங்க, அதை பண்ண மாட்டாங்க, இதை இப்படி தான் வருது. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது உண்மையான மனசுகள், உண்மையான எண்ணங்கள், உண்மையான இதயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வலிக்க செய்யும். அந்த இடத்துல வந்து தர்மம் காப்பாற்றும். அக்குரமணியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அதர்மம் பண்ணதான் செய்யும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? இப்போ பஞ்சாங்கம் பார்க்குறாங்க, சோழி பிரசன்னம் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கையோட பார்க்குறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானே, ஏதோ ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தான். இது வந்துட்டு இப்போ வரல, காலங்காலமாக ராஜாவோட வம்சத்துலேருந்து அப்படி தான் வந்துட்டு. பூஜை புலஸ்காரம், நம்ம சோழி போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குமா, பிரசன்னம் போட்டு பார்த்து பண்ணணுமா, பஞ்சாங்கம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது தை மாதம் பஞ்சாங்கம் பார்ப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதில் வந்துட்டு சிலர் சொல்லுவாங்க, மாடு மேலே பிறந்தா நல்லாயிருக்கும், பாப்பாத்தி மேலே பிறந்தா நல்லா இருக்காது நாடு. பஞ்சாங்கம் ஏன் வருஷம் பார்க்குறாங்க? எது மேலே பிறக்குது அதை பார்ப்பாங்க. அது மேலே பார்த்தா அதுக்கப்புறம் தான் எல்லா வழியும் எடுப்பாங்க. அந்த பஞ்சாங்கத்திலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கதா நிறைய கேள்விப்படுறோம். ஏன்னா இந்த தடவை கூட சிசு பலி அப்படிங்கிற, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சித்தர்கள் சொல்றதும் உண்மையான வாக்கு, பஞ்சாங்கம் சொல்றதும் உண்மையான வாக்கு, வேத வாக்கு. காலநிலையை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் சும்மாலாம் எழுத மாட்டாங்க, நடக்க போகிறத எழுதுவாங்க. அதை கேலி கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எங்களுக்கு வேறு வேலை இருக்காது அப்படின்னு. உன்னுடைய வீட்டில் யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி மரணிச்சாதான் அந்த வழி என்னான்னு உனக்கு தெரியும். இப்போ மரணிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் வந்து அவங்க உயிர் வந்துருமா? வரப்போகிறது கிடையாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வரப்போதா? கிடையாது. அவங்க இருந்த சந்தோஷமான குடும்பம் வரப்போதா? தாய் இழந்த பிள்ளைங்க இருக்கலாம், பிள்ளைங்களை இழந்த தாய் தகப்ப இருக்கலாம், அக்கா தங்கச்சிங்களை இழந்துருப்பாங்க, அண்ணன் தம்பி இழந்து, சொந்த பந்தத்தில் திருத்தாலும் விட்டு இழந்தாங்க. அதுவும் ஒரு குடும்பமே இழந்த சோகம்லாம் இருக்கு. ஃப்ளைட்டில் போகும்போது குடும்பம், நாங்கள் லண்டன் போகிற டாக்டர், அவர் அங்கே போயிட்டு செட்டில் ஆகிறது குடும்பத்தோடு கூப்பினார். அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? ஆனால் அவரு நினச்சிப்பா, அவங்க அந்த ஃப்ளைட்டில் பயணித்தவங்க எல்லாமே நினச்சி பார்த்தவங்க என்ன நினச்சி பார்த்துருப்பாங்க? பா நம்ம லண்டன் போகிறோம். சில பேர் ஃபாரின் போகிற கனவோடு போயிருப்பாங்க, சில பேர் ஃபாரின் செட்டில் ஆக போகிறன்னு கனவு போயிருப்பாங்க, சில பேர் அவங்க பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, சில பேர் அவங்க குடும்பத்தை பார்க்க போயிருப்பாங்க, சில பேர் அவங்களுடைய வைத்தியத்துக்காக போயிருப்பாங்க. ஆனால் எதுவுமே நிலைக்கலையே. புரியுதுங்களா? 1300 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கல்வெட்டில் வந்துட்டு ஒரு கூத்தாடி தான் இந்த நாட்டை ஆளுவாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க, தெரியுமா அது உங்களுக்கு? தஞ்சாவூர் கல்வெட்டில் 1300 வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுனாங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? அப்போ வந்து மதிச்சாங்க, எல்லாமே மதித்து நடந்தாங்க. ஸோ பேபி இப்போ இந்த வாட்டி மதிக்கலை, அவ்வளோதான். உன்னை மிதிக்கலாமா, என்ன மிதிக்கலாமா, உன்னை பேசலாமா, என்ன பேசலாமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. என்ன கேக்குறீங்க? அதர்மம் வந்து நிறைய பேர் பண்றாங்க, நம்ம வந்து இல்லைன்னு சொல்லல. அதர்மம் தான் 75% பண்றாங்க, தர்மம் 25% தான். அந்த 25%க்காக ஒரு நல்லது, அதாவது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறப்ப எல்லாரும் தானே பாதிக்கப்படுறோம். கண்டிப்பா தெய்வ வழிபாடு காரியங்கள் எல்லாமே இருக்கு, ஆனாலுமே பாதிப்பு இருக்கத்தானே செய்யுது. அது ஒரு 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 நம்பிக்கையற்ற தன்மைக்கு நோக்கி. இப்போ காய் காய்க்குது, செடியில காய் காய்க்குது, முத்தி போன காயை நம்ம விட்டுறோம், பிஞ்சா இருந்தாலும் உடைக்கிறோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். புரியுதுங்களா? தர்மம் செய்யறதுனால தான் நம்ம சில பேர் காப்பாற்றப்படுகிறோம். புரியுதா? அதுக்காக தர்மம் பண்ணுறவங்க கர்மம் செய்கிறவங்கள காப்பாற்றலாம் இல்லை, கர்மம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. புரியுதுங்களா? அந்த நம்ம கடுமையான தண்டனைகள் உண்டு சொல்லி பிள்ளைங்களை கடவுள் தண்டனை கொடுப்பாரு நீ தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லி வளர்க்குறதோட நீங்கள் புண்ணியம் பண்ணுங்க, நீங்கள் தர்மம் பண்ணுங்க, கடவுள் உங்களை காப்பாற்ற நம்ம சொல்லி வளர்க்கணும். இதுதான் உண்மை. என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் பல தடவை இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நானும் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா?
நம்ம மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச தர்மம் செய்யணும், மற்றவங்களுக்கு முடிஞ்ச நம்மளால உதவிகள் செய்யணும். இப்போ உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்க, கண் தானம் செய்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமான இது. புரியுதுங்களா? உலகத்தில் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு சுகர்னு சொல்கிறது ஒரு வியாதி வந்தாலே பணக்காரனுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பிறந்த குழந்தைகளாக இருக்குது. நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? அதுக்கேருந்து போராடிட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய பேர் சொல்லாத நோய்க்கெல்லாம் இன்னமும் கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை. அந்த மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யணும். யாருக்கும் வலிக்கக்கூடாது, யாரையும் வழிப்படுத்தக்கூடாது. ஆனால் அவங்க ஒருத்தர் அநியாயம் பண்ணுறாங்களோ அதை எடுத்து பேசலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் மற்றவங்களை கேவலமாக பேசக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம 3 வேளை சாப்பிட்றோமா, ஒரு வேளை சாப்பாடு இல்லைங்க கண்டிப்பாக அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது நம்மளுக்கு தர்மம். நீ நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம். ஒரு குழந்தை படிப்புக்கு பண்ணலாம், அனாதை பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணலாம், அனாதை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யலாம், அனாதை பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம். அதுதான் தர்மம். புரியுதுங்களா? துணி போட முடியாத நம்ம ₹1,00,000 துணி இருக்குது, ₹100 துணி இருக்குது. புரியுதுங்களா? ₹1,00,000 துணி போடுறவங்க ₹100 துணி போட முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ₹1000 கூட துணி வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் தர்மம் தான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இப்போ ஜோதிடம் நிறைய பேர் பாக்குறப்ப பொது கணிப்பு அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. அப்போ முதல் கட்டம் முழுக்க நடக்கக்கூடிய ஆபத்துகளை பத்தி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழப்போகுது, அந்த மாதிரி நிகழப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்களுமே அருள் வாக்கு அப்படின்னு நான் இப்போ பொதுவா ஒரு உலகத்துல என்னமா நடக்க போகுது அப்படின்னு கேட்டா நீங்களுமே அதை தான் சொல்லுவீங்க. ஆனா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் பயமுறுத்துறாங்க. எங்களை பயமுறுத்துறதுக்கு கிடையாது. ஏன் பயமுறுத்தணும்? என்னத்துக்கு பயமுறுத்தணும்? இதுல பயமுறுத்தணும் அவசியமே கிடையாது. அப்ப நடக்க போறது சொன்னா வந்துட்டு பயமுறுத்தணும்னு சொல்றதா எல்லாரையுமே? எச்சரிக்கை இது பண்றாங்க. புரியுதுங்களா? எச்சரிக்கை இது பண்றாங்க. ஏன் எச்சரிக்கை பண்றாங்க? நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம உலகம் நல்லா இருக்கணும், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லாமல் மற்றவரும் பெற்றோரும் நம்மளுக்கு சொந்த பந்தம் சொல்லி எல்லாருக்கும் சொல்றாங்க. பாபாங்க இப்போ குறி சொல்றாங்களா சரி, பஞ்சாங்கப்படி எல்லாரும் சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ வேந்த டிவியில் வந்துட்டு ஒரு கிளி மாதிரி பேசுவார் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு, உலக அழிவு இருக்கு அப்படின்னு. அவர் வந்து பயம் பொறுத்துறதுக்காக சொல்ல, நடக்க போறது சொல்றாரு. இதுதான் உண்மை. இப்போ எச்சரிக்கை உங்களை மாதிரி அருள்வாக்கு சொல்றவங்க, குறி சொல்றவங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் எச்சரிக்கை விடுத்தாலும் மக்கள் வந்து பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் ஏற்படுது. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு இதை நீடிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்றோம். எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க, அது எந்த கடவுளாக சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. புரியுதுங்களா? நீடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான். நீடிக்கணும் இல்லை, யாரும் நீடிச்சு அதெல்லாம் பலிகேடு ஆகக்கூடாதுன்னு சொல்லித்தான். புரியுதுங்களா? ஆனால் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு 2025 23 வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 23 கொரோனால இருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சு. கொத்து கொத்தா அதுலேருந்து மக்கள் இன்னும் கொத்து கொத்தா வாரி போட்டுட்டா இருக்கிறோம். புரியுதுங்களா? அது மாதிரி கடவுளா பார்த்து மனசு வச்சாதான் நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த தெய்வ சாபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது 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 எவ்வளவு ஏற்படும்? தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வந்துட்டு தெய்வ சாபம்னு சொல்றது வந்து நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட ஒரு கரெக்டாக செய்யணும். எதா இருந்தாலுமே அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரிலாம் நடந்துக்கூடாது. எந்த தெய்வமாக தான் என்ன, எல்லாமே ஒரு தெய்வம் தான், எல்லாமே ஒரு கடவுள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தோட சாபனை நம்ம வாங்கக்கூடாது, தெய்வத்துக்கு கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ கேரளாவில் ஐயப்பன் கோயில் இது வந்து ஒரு கன்னிப்பெண் போனவங்க வெள்ளம் வந்து அவ்வளோ பம்பாவே முழுகுச்சு, யாரும் மக்கள் போகவே முடியல. அந்த மாதிரி தெய்வத்தோடைய கோபத்தை நம்ம ஆளாக்கக்கூடாது. அந்த பராமரிப்பாக அந்த முறையாக அதை என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது அந்த பலன் நம்மளுக்கு வர்றது வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு இந்த ஆத்மாக்களுக்கு வந்து இப்போ இந்த விபத்திலேயே இதுக்கு முன்னாடி நடந்த பேரிடர்கள் எல்லாம் இறந்தவங்களுக்கு ஒரு ஆத்மா சாந்திக்காக நம்ம என்ன பண்ணணும்? வேண்டுதல் தாண்டி நம்மளும் ஏதாவது கடல்ல போய் பால் ஊற்றலாம். கடல்ல பால் ஊற்று. ஏன்னா பஞ்ச பூதங்களும் அங்கதான் இருக்காங்க. நம்ம கடல்ல போய் பாலை ஊற்றிட்டு மனசார அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இதுதான் உண்மை. அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் இல்லை. நம்ம சாப்பாடு வைங்க, காக்கா கடலில் போய் பாலை ஊற்றிட்டு செத்தவங்களை நினச்சி ஒரு நிமிஷம் நம்ம கையெடுத்து கும்பிட்டு கடவுளை நினச்சி, கடவுளை அவங்களுடைய ஆத்மாக்கள் நல்லபடியாக இருக்கணும், அவங்களுடைய வம்சத்துலேயே திருப்பி அந்த ஆத்மாக்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு வரணும். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தினரை இழந்த மாதிரியான ஒரு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தை இழந்த மாதிரி இல்லை, இழந்தா இருக்கிறோம்.
புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மங்களூர் ஃப்ளைட் வெடிச்சு ஞாபகம் இருக்கா? பெங்களூர்லேருந்து போகும்போது மங்களூர் போகும்போது அதில் எங்கள் அக்கா ஃபாரின் போயிட்டு வரும்போது அதில் இறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. பேரில் அதில் வாசிக்கின்னு வந்துச்சு. ஆனால் அதில் எங்கள் அக்கா வரல, ஃப்ளைட்டை விட்டாங்க. இதே மாதிரி தான். அப்போது அந்த வலி எங்களுக்கு பட்டுச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் ஃப்ளைட்டில் பயணம் போகும்போதுலாம் நான் நினைப்பேன், என்ன நடந்தது அன்னைக்கு? அது ஃப்ளைட் வெடிச்சிச்சுல்ல, அதில் எங்கள் அக்கா இருந்தாங்க. ஆனால் எங்கள் அக்கா அதில் வரல, மிஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்போ நாங்கள் அந்த வலி வேதனைன்னா நாங்கள் நிறைய அனுபவித்தோம், கஷ்டப்பட்டோம். அதன்படி யாராக இருந்தாலும் நம்ம குடும்பம் தான், நம்ம அண்ணனாவோ தம்பியாவோ அக்கா தங்கச்சாவோ அம்மா அப்பாவோ நம்ம குழந்தைங்களாவோ தான் நினச்சி நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், கடவுளை நம்ம வேண்டிக்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக இறைவனை வேண்டுவோம். கருத்துக்கு நன்றி. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.